ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து சண்டே ஈவினிங் எடுத்த ஒரு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சண்டே பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நல்லா தூங்கியாச்சு. காலையில் எழுந்துக்கவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 11:30க்கு தான் எழுந்தோம். ஸோ டிஃபனே எதுவுமே செய்யலை. ஸ்ட்ரெயிட்டாகவே சிம்பிளாக வந்து லன்ச் சாப்பிட்டு இது முடிச்சிட்டோம். நாங்கள் ஆஃப்டர்நூன் இது முடிச்சிட்டோம். 12 மேலே என்ன வாங்கிட்டு வந்து சமைச்சு அப்புறம் 3 4 ஆகிடும். அப்புறம் டயர்ட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் எதுவுமே சமைக்கலை. சிம்பிளாகவே சாப்பிட்டுட்டோம் வெளியில் வாங்கிட்டு. ஸோ ஈவினிங்காவது ஏதாவது பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தோம். மாவும் இல்லை. ஸோ கடையில் வாங்கின மாவு தான் இது. பாருங்கள், நம்ம அரைக்கிற மாவாக இருந்தால் இந்த மாதிரி இருக்காது, நல்லா கட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. அந்த கவரில் கூட நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குலுக்கி ஊற்றலை. ஆனாலும் மாவு எவ்வளோ தண்ணியாக இருந்தது பாருங்கள். இட்லி வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இட்லி குண்டா வச்சுருக்கிறேன்னு கேட்காதீங்க. இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக சின்னதாக வச்சுட்டு இருந்தேன். 2 வாட்டி செய்கிற மாதிரி இருந்தது. ஸோ லாஸ்ட் டைம் வரும்போது சொன்னாங்க, அவங்க நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன், நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த இட்லி குண்டாவும் 2-3 பாத்திரமும் கொடுத்தாங்க அவங்க. ஸோ அதில் தான் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி அதை வாஷ் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி அங்கே 2 கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு இந்த கிளாஸ் இட்லி, கிண்ண இட்லிலாம் சுட்டு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் போது கொஞ்சம் நம்ம லைக் பண்ணி சாப்பிடுவோம், எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். அது பார்க்கும்போதே ஒரு ஆர்வமாக இருக்கும். டெய்லி சாப்பிட்ற இட்லி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்லிவிட்டு. ஸோ ஆல்ரெடி நான் வச்சுருந்த பாத்திரத்தில் அந்த கிளாஸ்லாம் வைக்க முடியாது. ஸோ இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தது. சரி, இதில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ எப்படி வரும்னு ஒரு டவுட்டாகவே இருந்தது. ஏன்னா வந்து இது நம்ம வீட்டில் அரைச்ச மாவுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடையில் அரைச்ச மாவுனா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தோசையும் சரியாக வராது, இட்லியும் சரியாக வராது. ஸோ அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் நம்ம வாங்கியாச்சு. ஸோ லன்ச்சு தான் வெளியில் சாப்பிட்டோம். நைட்டாக சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 3 பாத்திரமும் வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் டைம் வீட்டுக்கு போகும்போது கொடுத்தாங்க. நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோன்னே நான் செய்கிறதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. 2-3 பாத்திரம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. இதெல்லாம் எதுக்கு நீ யூஸ் பண்ணுற, எல்லாம் தூக்கி போடு, நான் உனக்கு புதுசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து எனக்கு என்கரேஜ் தான் பண்ணாங்க. என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு வந்து பண்ணாங்க. ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா தாங்க நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எடுத்து நம்மளே ஒரு ஹோப் வச்சு இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நம்ம டிசைட் பண்ணி பண்ணும்போது நம்ம வீட்டில் கூட நம்மளுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த வெளியில் பார்த்திங்கன்னா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு நல்லா நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறவங்க தான் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யணும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் நிறைய விஷயம் வந்து இவங்களுக்காக அவங்களுக்காகலாம் வந்து சாக்ரிஃபை பண்ணிகிட்டே இருந்தேன். இதுக்கப்புறம்லாம் வந்து அது மாதிரிலாம் இருக்கணும்னு எனக்கு இது இல்லை. என்னோடய லைஃப் வந்து நான் நல்லபடியாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இப்போ டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம எதுவுமே பண்ணாமலே இருக்கவும் முடியாது. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். இது வந்து நம்ம ஏதோ ஒரு கொலையோ வந்து திருடோ வந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தில் நம்ம ஆர்வமாக பண்ண போகிறோம். ஸோ ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு லேடிஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்க. ஸோ உண்மையில் சொல்கிறேன், ஆட்ஸ்அப் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அதுக்கே ஒரு தைரியம் இருக்கணும். இதுக்கு தைரியம் இல்லாதவங்க தான் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசி நம்மளை வந்து தாழ்த்தியே வச்சிட்ருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை இனிமேட்டு வந்து தைரியமாக வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது 3-4 இயர்ஸ் முன்னாடியே இருந்து எனக்கு இது ஒரு ஆசை இருந்தது, இந்த மாதிரி எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பெருசாக ஐடியா இல்லை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நம்ம மோஸ்ட்லி வீட்டில் தான் இருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சது சமையல், இல்லைன்னா எங்கன்னா ஹஸ்பண்ட் கூட ஃபேமிலியாக நம்ம எங்கன்னா கோயில், சினிமா, அதை விட்டால் நம்ம வேறு எங்கேயும் வெளியில் பெருசாக போகிறது கிடையாது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, நம்ம வேலைக்கு போகிறது, இதுவே நம்மளுக்கு டைம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த வாட்டி டூ ஆர் டை, நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம்,
வருது வரலை நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்மளுக்கு ஒரு மன திருப்தி, நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ், அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம இது பண்ணலாம், நம்மளுக்கு தெரியாத விஷயத்தையும் நம்ம இதிலேருந்து கற்றுக்கலாம். ஸோ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்க்கும்போது வீடியோலாம் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க நம்ம ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ எவ்வளோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது. அதை கரெக்டாக வச்சு பண்ணணும், கரெக்டாக லைட்டிங் பண்ணணும். அது செய்யும் போது சமையலும் செய்யணும், இதுவும் செய்யும் போது ரொம்ப ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிம்பிள் டிஷ் கூட நான் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்பவே டயர்டாகிடுவேன். ஸோ மோஸ்ட்லி இப்போல்லாம் நான் தனியாகவே இது பண்ணிக்கிறது, யாருமே நான் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. ஸோ என் கூட வந்து சமையல் கட்டில் நிற்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என் கூட வந்து அவங்களே நிற்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நானே வந்து செல்ஃபாகவே எடுத்துக்கிறது. ஸோ இதுக்கு இட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் சைட் டிஷ் வந்து குருமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். சிம்பிளான டிஷ் தான். சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து ஆஃப்டர்நூனும் வந்து சரியாக யாருமே சாப்பிடல. ஸோ நைட்டாவது நம்ம ரெடி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சிக்கன் குருமா வந்து ரெடி பண்ணேன். ஸோ நல்லா வந்துடுச்சு. ஸோ என்னால் நின்று செய்ய முடியலைங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம அனல், மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நம்மளால் இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து அதை எப்படி சொல்லுவாங்க தெரியல, புழுக்கமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ என் கிளாஸ் இட்லி பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. எனக்கு அது எடுக்கும் போதே வந்து சாப்பிட்ணுன்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு வராது, அது சொதப்பிடும், கீழே அது சாஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட்டாக இருந்தது. சரி வேஸ்ட்டானா பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு அதை எடுக்கும் போதே வந்து அதை நான் சாப்பிடணும். என் பசங்களும் வந்து ஆசைப்பட்டு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று வச்சு கொடுத்தாச்சு. எங்களோட நைட்டு டின்னரும் முடிஞ்சிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.